திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் அவர் கூட்டு சேர வாய்ப்பு இருக்கிறதா அல்லது இணைய வாய்ப்பு இருக்கிறதா என்கிற விவாதம் சர்ச்சை உருவாகி இருப்பது என்பதே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அரசியலுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சை என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் திரு ஓ பன்னீர்செல்வம் என்பவர் தமிழக அரசியலில் கவனம் பெற்றது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் இடம் பெற்றதன் மூலம் அவர் கவனம் பெறவில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவி விலக நேர்ந்த 2 தருணங்களில் அவர் முதலமைச்சர் பதவியை வகிப்பதற்கு தேர்ந்தெடுத்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம். 2 முறையும், ஒரு முறை அவரிடம் கொடுத்துவிட்டு இன்னொருவரை ட்ரை பண்ணவில்லை. 2 முறையும் தனது நம்பிக்கைக்குரியவராக கருதி அவர் தேர்ந்தெடுத்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் என்கிற வகையில் தமிழக அரசியலில் பெருவாரியான மக்களுடைய கவனத்தை அவர் ஈர்த்தார். இவர் யார், இந்த மனிதர் யார், 2 முறை தேர்ந்தெடுக்கிறார் என்று. அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவரை புகழ்ந்து பேசிய வீடியோ ஒன்று வைரலாக இருக்கிறது. பரதனோடு ஒப்பிட்டு அவர் பேசியது என்பது இருக்கிறது. ஆக இது தவிர கட்சி மாறுபாடு இன்றி அவரை பற்றி எது கிண்டலாக ஒரு நெட்டிசன்களால் பேசப்படுகிறதோ அதுவே கட்சி மாறுபாடின்றி பல தலைவர்களாலும் பாராட்டத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. விஸ்வாசம் அல்ல, அவருடைய அடக்கம். பணிவு பன்னீர்செல்வம் என்று ஸ்க்ரோலிங்கிலே அவரை கிண்டல் செய்வார்கள். எப்படி பணிவாக இருப்பது, எந்த அளவுக்கு குனிந்து வணங்குவது என்று கிண்டல் செய்தாலும் கூட அது அவருடைய அமைதியான மனிதர், ஒரு பண்பாளர் என்கிற பெயரை பிற கட்சி தலைவர்களிடம் அவருக்கு ஏற்படுத்தியது. செல்வி ஜெயலலிதா அவர்களால் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டவர், விஸ்வாசி, பணிவானவர் என்பதெல்லாம் அவருடைய இலக்கணமாக அல்லது அவருடைய அடையாளங்களாக, அரசியல் அடையாளங்களாக பார்க்கப்பட்டது. நீங்கள் அரசியலில் உயர்வு பெற்றதே செல்வி ஜெயலலிதா அவர்களால் தான் என்பது 200% மறுக்க முடியாத ஒரு பேருண்மை. அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு நேர் எதிர் திசையில் நிற்கக்கூடிய ஒரு இயக்கத்தோடு கூட்டு சேர வாய்ப்புண்டா என்று கேட்கிற போது உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிற பதில், இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, இதற்கும் அரசியலுக்கும் முடிச்சு போடாதீர்கள் என்று சொல்லி இருந்தால் ஓபிஎஸ் இந்த வதந்திகளுக்கு ஒரு தண்ணீர் ஊற்றி இருக்க மாட்டார். இப்போது தேவையற்ற சர்ச்சைகளுக்கு அவரே விதை தூவி இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இவ்வளவு பெரிய அனுபவஸ்தர் அந்த மாதிரி வார்த்தையை சொல்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்குகள் இருக்கும் என்று உங்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள், நான் பார்க்கிற தொலைக்காட்சியிலே நான் மதிக்கிற ஓரிரு பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு ஓபிஎஸ்க்கு டிஎம்கேவும் ஒரு ஆப்ஷனா என்று கேட்கிற அளவுக்கு போயிருப்பது